அனைவரும் எதிர்பார்த்தது நடந்தது. செல்வ பெருந்தகைக்கு செக். திமுகவிற்கு ஷாக். உடைந்தது உதயசூரியன் கூட்டணி. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க துவங்கியுள்ள நிலையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் முன்னெப்போதும் இல்லாத வகைகள் விரிசல் அறிகுறிகள் தென்பட துவங்கியுள்ளன. ஜார்க்கண்ட் மாநில அமைச்சரவையில் காங்கிரஸ் பெற்றுள்ள செல்வாக்கை ஒரு முன்மாதிரி என்று குறிப்பிட்டு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள பதிவு திமுக கோட்டையில் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான ஆட்சிகள் 12 அமைச்சர்களில் 4 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர்களுக்கு நிதி மற்றும் சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகள் வழங்கப்பட்டுள்ளதையும் மாணிக்கம் தாக்கூர் பட்டியலிட்டுள்ளார். இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, பிந்தைய அதிகார பகிர்வுக்கான தெளிவான நிரூபணம். தமிழகத்திலும் இதுதான் பின்பற்றப்பட வேண்டிய மாடல் என அவர் மறைமுகமாக திமுகவிற்கு தூதுவிட்டுள்ளார். திமுகவின் 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு இடம் அளித்ததில்லை. தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் சூழலில் மாணிக்கம் தாக்கூரின் இந்த பேச்சு திமுக தலைமையை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. மறுபுறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று தனது கட்சி நிர்வாகிகளுக்கு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இருப்பினும் மாணிக்கம் தாக்கூர் போன்ற மூத்த தலைவர்கள் அதை மீறி தொடர்ந்து கருத்து தெரிவிப்பது காங்கிரசின் உட்கட்சி பூசலையும் தலைமை மீதான அதிருப்தியும் காட்டுகிறது. திமுகவில் அதிக சீட் கேட்க தவறியதாக கூறி தேர்தல் நெருக்கத்தில் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு டெல்லிக்கு நெருக்கமான அல்லது திமுகவிடம் அதிகமாக சீட் பேரம் பேசுபவரையும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக நிராகரித்தால் காங்கிரஸ் தனது பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடும். குறிப்பாக நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸை ஒரு இயற்கையான கூட்டாளி என கருதுவதால் புதிய கூட்டணி உருவாக்கும் வாய்ப்பை மறுக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம், ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் முணுமுணுக்க துவங்கியுள்ளனர். ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறினால் அதை சமாளிக்க விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்கி வாக்குகளை தக்க வைக்க திமுக வியூகம் வகுத்து வருகிறது. தமிழகத்தில் காங்கிரசின் தனிப்பட்ட வாக்கு வங்கி சுமார் 4% முதல் 6% வரை இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. இது சிறியதாக தோன்றினாலும் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணியாக உள்ளது. வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் உள்ள சுமார் 30 முதல் 40 தொகுதிகளில் காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு ஊசலாடும். செல்வ பெருந்தகையின் எச்சரிக்கையை தாண்டியும் மாணிக்கம் தாக்கூர் திமுகவை சீண்டுவது இது வெறும் தனிநபர் கருத்து அல்ல, டெல்லி மேலிடத்தின் சிக்னலோ என்ற ஐயத்தையும் கிளப்பியுள்ளது. 2026 அமையப் போவது ஒற்றையாட்சி அரசா அல்லது கூட்டணி அரசா என்பது தமிழகத்தில் விவாத பொருளாக துவங்கியுள்ளது. இது இந்த கூட்டணி மட்டுமல்ல, பாஜக அதிமுக கூட்டணிகள் பிளவு இல்லை என்றாலும் கூட்டணி ஆட்சி குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்துதான் வருகிறது.